வயசான சேஷம்மா வாசப்படியில உட்காந்து கதைய படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிசுனரி கதை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதைய பத்தி என் பையன் மருமக கிட்ட சொல்றத விட கல்யாண வயசுல இருக்கிற என்னோட பேரனான சூரி கிட்ட சொல்லணும். அப்பதான் அவனும் திருந்துவான். இல்லனா அவனோட பிசுனரி தனத்தினால மனுஷங்களுக்கு அவன் நரகம்னா என்னன்னே தெளிவா காட்டி கொடுத்துருவான். பக்கத்து தெருவுல பேரனான சூரி திருஷ்டி எடுக்கிறாங்கன்னு நின்னு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான். அட, இவங்க திருஷ்டி எடுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் மெதுவா யாருக்குமே தெரியாம அந்த 4 மூடி தேங்காவையும் எடுத்துக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு திருஷ்டி எடுக்கிற இடத்த தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒரு பேக கொண்டு போய் அந்த தேங்காவை பேக்ல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வாசப்படியிலே பாட்டி அந்த சேஷம்மா காத்துக்கிட்டு இருந்தாங்க. டேய் சூரி, வீட்டுக்கு எவ்வளவு நேரம் கழிச்சு வர்றதுடா? ஆமா, அந்த பேக்ல என்னடா காட்டுறா? என்னடா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்க? ஐயோ, இந்த பாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன சாவடிச்சிருவாங்க. டேய், என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம மௌனமா நிக்கிற அப்படின்னு பாட்டி அந்த பேக திறந்து பார்த்தாங்க. பார்த்தா அதுல திருஷ்டி எடுத்த தேங்காய். டேய், இது திருஷ்டி எடுத்த தேங்காய் தானே? ஏண்டா இப்படி பண்ற? யாரோ திருஷ்டி கழிக்கிறதுக்காக தேங்காய் உடைச்சு போட்டா அத வீட்டுக்குள்ளெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுடா. இந்த வீடு கோயில் மாதிரி. இத கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு வாடா. எந்த காரணத்து கொண்டும் இத வீட்டுக்குள்ள கொண்டு வராத. சரி, வாசப்படியிலே நில்லு, நான் போய் மஞ்சா தண்ணி கொண்டு வந்து தலையில தெளிக்கிறேன் அப்படின்னு பாட்டி மஞ்சா தண்ணி எடுத்துட்டு வர உள்ள போனாங்க. என்ன பாட்டி, நீங்க இப்படி பேசுறீங்க? இது திருஷ்டி எடுத்த தேங்காய் இல்ல. இங்க பாருடா பேரா, உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். உன்னோட பிஸ்னாரித்தனம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ இங்கே நில்லு. முதல்ல மஞ்சா தண்ணிய கொண்டு வந்திருக்கேன், தலைக்கு தெளிச்சுக்கிட்டு கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள போ. அந்த நேரம் பார்த்து பங்கஜம் ஞாபக மருதி சங்கரத்தை கூட்டிட்டு வந்தா. ராமலம்மா, ராமலம்மா, கொஞ்சம் வெளியே வரியா? வந்துகிட்டு இருக்கேன். என்னாச்சு பங்கஜம்? எதுக்காக என் புருஷனை இந்த மாதிரி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்? என்ன ஆச்சா? உன் புருஷன் என் வீடு தான் உன் வீடுன்னு நினைச்சு என் கதவை உடைச்ச வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல சமைச்சு வச்சிருக்கேன். அது எல்லாமே சாப்பிட்டுட்டு இன்னும் என்ன பார்த்து பொண்டாட்டிக்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? ஐயோ பங்கஜம், என் வீட்டுக்காரரு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. பசி எடுத்துதான் அவர் அங்க வந்து சாப்பிட்டு இருப்பாரு. என்கிட்டயே சாப்பாடு செஞ்சு கொடுன்னு சொன்னாரு. நான் சமைக்கிறத விட்டுட்டு வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால பசி தாங்க முடியாம உன் வீட்டுல வந்து சாப்பிட்டு இருப்பாரு. ஆனா ராமலம்மா அவளோட புத்திசாலித்தனத்தினால புருஷனை காப்பாத்தணும்னு நினைச்சா. இங்க பாரு ராமலம்மா, இன்னொரு தடவை இல்ல, உன் புருஷன் இப்பவே என் வீட்டுக்கு வந்து பசி பசின்னு நான் செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு பொண்டாட்டிக்கிட்ட கேக்குற மாதிரி என்னடி பாயசம் செய்யலையா அப்படின்னு கேக்குறாரு. என் புருஷன் வீட்லயே இருக்காரு. அவரு முன்னாடி எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? இங்க பாரு பங்கஜம், என் புருஷனை வாய்க்கு வந்த மாதிரி திட்டாத. உன் கதவு உடஞ்சு போச்சா எவ்வளவு காசுன்னு சொல்லு. அந்த காசை நான் உனக்கு செட்டில் பண்ணிடுறேன். காசு எவ்வளோன்னு சொல்லு. உன்னோட காசெல்லாம் எனக்கு தேவையில்லை. முதல்ல வந்து என் கதவை ரெடி பண்ணி கொடு, அதுவே போதும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை உன் புருஷன் வந்து என் கதவையே தட்டக்கூடாது. உன்னோட பையன் மஞ்சா தண்ணியை தெளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவான். உன் புருஷன் ஞாபக மறதியால எங்க வீட்டுக்குள்ள வருவாரு. இதெல்லாம் என்னோட கர்மம். பங்கஜம் பேசுறது பார்த்து சேஷம்மா சூர்யா அங்கே விட்டுட்டு, என்ன பங்கஜம், என் புள்ளைய பத்தியும் பேரனை பத்தியெல்லாம் தப்பு தப்பா பேசுற? இவங்கள பத்தி பேச உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன இன்னும் பாத்துக்கிட்டே இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பி போக போறியா இல்லையா? அட பரவாயில்லையே, மாமியாரும் மருமகளும் 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. தப்ப எடுத்து சொல்றேன்னு நான் கெட்டவளா? முதல்ல உங்க பையனை என் வீட்டு பக்கம் வராத மாதிரி பத்திரமா பாத்துக்குங்க. மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏ ராமலம்மா, அந்த பங்கஜம் உன் புருஷனை திட்டிக்கிட்டு இருந்தா என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? இருந்தாலும் நீ அவங்க கிட்ட என்ன விட்டு கொடுக்காம தான் பேசுன. உங்களோட ஞாபக மறதியால மத்தவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி தகராறு பண்ணிட்டு வரீங்களே, இதனால தானே எனக்கும் இந்த ஊர்ல கெட்ட பேரு. இன்னொரு தடவை போனீங்க கைய காலை உடைச்சு உங்களை மூளைல உட்கார வச்சிருவேன் பாத்துங்க. ஏ ராமலம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதடி. நான் உன்னோட புருஷன். நான் உனக்கு தாலி கட்டுன புருஷன்டி. போதும், வாய மூடுறீங்களா? சர்க்கரையை வாங்கிட்டு வாங்கன்னு கடைக்கு அனுப்புனா சர்க்கரையை கொண்டு வராம கை வீசிக்கிட்டு வந்திருக்கீங்களா? சர்க்கரையா? அது எப்ப என்கிட்ட கொடுத்தேன்? எப்ப கொடுத்தனா? சர்க்கரையை வாங்கிட்டு வர சொல்லிதானங்க உங்களை கடைக்கு அனுப்புனேன். சர்க்கரை எங்க? சரி, சர்க்கரைய வாங்கல. சரி விடுங்க, காசு எங்க காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு ஜோப்புல காசை பார்த்தா காசு இல்ல. காசை எங்கேயோ போட்டுட்டு வந்துட்டான் அவன். இப்படி
சர்க்கரை பத்திய வாத விவாதங்க நடந்துகிட்டு இருந்தது. இந்த பக்கம் சூரி எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிடலான்னு பாத்துக்கிட்டு இருந்தான். டேய் சூரி, மஞ்சா தண்ணிய தெளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொன்னனே, இன்னும் என்னடா பண்ற? உனக்கு மஞ்சா தண்ணிய தெளிச்சு விட்டாலும் உனக்கு பேராசை உன்னை விட்டு போலியா? அந்த தேங்காவை எடுத்து வீசுறியா இல்லையா? இங்க பாருங்க பாட்டி, எனக்கு முதல்லயே ரொம்ப பசி எடுக்குது. நான் இப்போ தேங்காவை சாப்பிட்டதா என்னோட பசி குறையும் அப்படின்னு தேங்காவை சாப்பிட ஆரம்பிச்சான். உடனே அதை பார்த்த சேஷம்மாவுக்கு கோவம் வந்து அந்த தேங்காவை புடுங்கி அவன் கையில இருந்து தூரத்துல தூக்கி விசிறடிச்சாங்க. ஐயோ கடவுளே, முதல்ல உன் கையில இருக்கிற மிச்சமான தேங்காவையும் தூக்கி கடாசிட்டு உள்ளவாடா. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் அந்த தேங்காவை தூக்கி கடாசாம கையிலே வச்சுக்கிட்டு சாப்பிடுவேன்னு அடம் புடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ பாட்டி, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. இப்ப அந்த தேங்காவை நான் சாப்பிட்டே ஆகணும். போதும், நிறுத்துறீங்களா உங்க சண்டைய? ஒரு பக்கம் ஞாபக மறதி புருஷன், இன்னொரு பக்கம் பேராசை பிடிச்ச பையன். இவங்க 2 பேரை கட்டிக்கிட்டு என்னால உயிர் வாழ முடியல. ஏ ராமலம்மா, என்னோட ஞாபக மருதி பத்தி யாருகிட்டயும் சொல்லாதடி. நான் பசியில பங்கஜ வீட்டுக்கு போன மாதிரி அந்த சர்க்கரையும் மறந்துட்டு அவங்க வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனோ என்னவோ. உன்னோட பசி, உன் ஞாபக மருதி, இது 2ஆல நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். பாயசம் வேணும்னு சொன்னீங்களே, இப்ப சர்க்கரைய யாரு வாங்கிட்டு வர்றது? ஐயோ கடவுளே, ஞாபக மருதி புள்ள, பேராசை புடிச்ச பேர. அந்த சர்க்கரைய நானே வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன், நீங்க இங்க இருங்க. நானே கடைக்கு போய் சர்க்கரையை வாங்கிட்டு வரேன். நான் சர்க்கரையை வாங்கிட்டு வர வரைக்கும் நீங்க யாருமே வீட்டுக்குள்ள போகாதீங்க. மஞ்சள் தண்ணிய தெளிச்சுக்கிட்டு கைய கால கழுவிக்கிட்டு தான் உள்ள போனோம். இப்படி சங்கரைய சூரி செஞ்ச வேலையை பார்த்து மாமியார் மருமக 2 பேரும் ரொம்ப கோவப்பட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற சாம்பைய சங்கரையவை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. டே சங்கரம், சங்கரம், வீட்டுக்குள்ள இருக்கியா? வாடா வெளிய. சம்பையாவோட குரலை கேட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்தாங்க. டே சுவாமி, நீயாடா? என்னடா கூப்பிட்ட? என்ன சங்கரம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்கி குடுக்கறேன்னு சொன்னியே, இன்னும் குடுக்கவே இல்ல. என்னது? நான் உங்ககிட்ட கடன் வாங்கினேனா? நான் எதுக்காகடா உங்ககிட்ட போய் கடன் வாங்க போறேன் சொன்ன உடனே சாம்பையா அவன் கையில இருக்கிற காகிதத்தை காட்டினா. அதுல சங்கரம் கடன் வாங்கின மாதிரியே இருந்தது. ஐயோ, இந்த காகிதத்தை பார்த்தா இவரு கடன் வாங்கின மாதிரி தான் இருக்கு. இதுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. இங்க பாருமா, இத பார்த்து ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க. என்ன ஏமாத்த முடியாது. 3 மாசத்துல என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுத்தீங்களா சரி, இல்லனா உங்க வயல நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஊரு ஜனங்க எல்லாருமே வாசல்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள கவலையோட திரும்பி போயிட்டாங்க. அந்த மனுஷங்கிட்ட கடன் வாங்குறது கூடவா உங்களுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு? கடன் வாங்குனீங்க சரி, மறுபடியும் அந்த கடனை திருப்பி கொடுத்தாகணும்ல. எனக்கு இந்த ஞாபக மருதி வியாதி எங்க இருந்து வந்து சேர்ந்துச்சோ என்னவோ. கடனை வாங்கிட்டு கடனை தீர்க்க முடியாம இன்னைக்கு அவன் நம்ம வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு போறான். ஊருக்குள்ள நம்ம வீட்டுக்கு இருக்கிற கௌரவமே போயிடுச்சு. சும்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஞாபக மருதி இருந்தா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, இனிமே உங்க கழுத்துக்கு ஒரு ஸ்லேட்டை வச்சுக்குங்க. அந்த ஸ்லேட்ல என்னென்ன டெய்லி நடக்குதுன்னு எழுதி வச்சுக்குங்க. உங்க ஞாபக மருதி உங்க பையனோட பிசினரி தந்தத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் வேலைக்கு போனா 3 மாசத்துல கடனை அடிச்சிடலாம். சரி ராமலம்மா, நீ சொன்ன மாதிரியே இனிமே நான் வெளியே போனா ஸ்லேட் எடுத்து மாட்டிக்கிறேன் அப்படின்னு அவன் வெளியே எங்க போனாலும் என்ன நடந்தாலும் அந்த ஸ்லேட்லயே எழுதி வச்சுக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் சூரிய கூட அவனோட பிசினரி தனத்தை விட்டு மாற ஆரம்பிச்சான். இதனால பாட்டியும் கவலைப்படுறத விட்டுட்டாங்க. இப்படி 3 மாசத்துல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வேலை செஞ்சு சாம்பையாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை கடன் அடிச்சாங்க. தனக்கு வயசாயிட்டே போது சொத்தெல்லாம் தன்னோட 2 பசங்க மேல எழுதி வச்சு அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கைய ஓட்டலாம் அப்படின்னு தேவண்ணா பசங்களுக்காக சொத்தை பிரிக்கிறத பத்தி யோசிச்சாரு. அவங்க 2 பேருக்கிட்டையும் கூப்பிட்டு வச்சு பேசினாரு. அப்பா பசங்களா, பெரியவனே, நம்மளுக்கு இருக்கிற 6 ஏக்கரா வயல்ல 3 ஏக்கராவ நீ எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற 3 ஏக்கராவ உன்னோட தம்பிக்கு எழுதி வச்சிருப்பா. இந்த வீட்டை மட்டும் இப்பத்துக்கு பிரிச்சிடாதீங்கப்பா. இந்த வீடு நான் பிறந்து வளர்ந்த வீடு. இந்த வீடு இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் செத்ததுக்கு அப்புறம் வேணா இந்த வீட்டை நீங்க பிரிச்சு எடுத்துக்குங்கப்பா. அப்பா, இந்த சொத்தை இப்பவே ஏன்பா பிரிக்க பாக்குறீங்க? நாங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கோம். ஆமாப்பா, நாங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கோம். அதுக்கப்புறம் எதுக்குப்பா இப்பவே சொத்தெல்லாம் பிரிக்கிறீங்க? நான் நாளைக்கு தானியத்துக்காக அத்தை வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா போனோம்ப்பா. அதனால நான் சீக்கிரமா படுத்து தூங்குறேன். நீங்களும் சீக்கிரமா நான் வர லேட் ஆகும்னு பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் படுத்து தூங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன்
தன்னோட தாய் மாமா வீட்டுக்கு போனா. தன்னோட அத்தை வீட்டுக்கு போன உடனே தன்னோட அத்தையான சுசீலா பெரியவன் வீட்டுக்கு வந்ததை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்பா இப்பதான் இந்த அத்தை வீட்டுக்கு வரணும்னு தெரிஞ்சதா? ஆமா, ஏன் இத்தனை நாளா இந்த பக்கம் வரல? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, வயல்ல கொஞ்சம் வேலை, அதனாலதான் எனக்கு இங்க வர முடியல. ஆமா, மாமா எங்க? என்னோட முறை பொண்ணு எங்க? வீட்ல இல்லாம எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஐயோ பெரியவன, நீ வர விஷயம் தெரிஞ்சு உங்க மாமா ஏதோ கொண்டு வரேன்னு மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. உன்னோட முறை பொண்ணு சீமப்பால் கொண்டு வர போயிருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே மார்க்கெட்டுக்கு போன அப்பாவும் பொண்ணும் அங்க வந்தாங்க. பெரியவனை பார்த்த உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன்பா பெரியவனே, நீ காலையில வருவேன்னு யோசிச்சு நான் இருந்தா நீ என்னப்பா நடு உச்சி வெயிலுக்கு வீட்டுக்கு வந்திருக்க? ஐயோ அத்தை, எல்லாம் இந்த அப்பானாலதான். அப்பாதான் திடீர்னு சொத்து பிரிக்கிறேன் அப்படின்னு சொத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அதனாலதான் நேரம் ஆயிடுச்சு. நாங்க அண்ணன் தம்பிங்க நல்லா தானே இருக்கோம், இவ்வளவு சீக்கிரம் எதுக்காக சொத்தை பிரிக்கணும்? அப்படி சொன்னா எப்படிப்பா? உங்க அப்பா நல்லா இருக்கும் போதே சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட வேண்டியதுதான். இருந்தாலும் சொத்தை எதுக்காக உங்க அப்பா பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு? சொத்து எல்லாமே உனக்கு ஒருத்தனுக்கு தானே. எனக்கு ஒருத்தனுக்கா? அது எப்படிங்க அத்தை? எனக்கு தம்பி இருக்கான்ல. தம்பியா? அது எந்த தம்பிடா? அத்தை, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான்ல, அவன் என் சொந்த தம்பி தானே. பா, இந்த விஷயம் உனக்கு இன்னும் தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்க வீட்ல அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா தான் அவனை வளர்த்துக்கிட்டு உங்க வீட்லயே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் எப்படிதான் உனக்கு தம்பியாவான்? இவ்வளவு நாள் அவனை உங்க வீட்ல வச்சு பாத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அப்படி இருக்கிறவனுக்கு சொத்து மட்டும் எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? இப்படி சுசீலா பேசிக்கிட்டு இருக்கும் போது பெரியவனுக்கு கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சான். அண்ணிய எங்க இருக்குன்னு சொன்னா நான் எடுத்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு கோவமா மூட்டையில கட்டி தானியத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். கோவமா வீட்டுக்கு வந்தான். நைட்டு முழுக்க தூக்கம் வராம வாசல்லைய உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அத பத்தியே யோசிச்சு ஒண்ணுமே புரியாம காலையில வயல்ல வேலை இருக்குன்னு லேட்டா எந்திரிச்சு வயலுக்கு கோவமா கிளம்பி போனான். அங்க பார்த்தா தேவண்ணா சின்னவன் 2 பேர் அங்க இருந்தாங்க. அண்ணன், வயல்ல வேலை இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே? என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? ஏண்டா, நான் லேட்டா வந்தா நான் தான் வேலை செய்யணுமா? நீ இங்க தானே இருந்த, நீ செய்யக்கூடாதா? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கணுமா? ஏன் நீ செய்ய மாட்டியோ? பெரியவன, ஏன்பா அவன் என்ன சொன்னான்னு சண்டை போடுறீங்க? சரி, சண்டை போடாம வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு தேவண்ணா சொன்ன உடனே 2 பேரும் எதுவுமே பேசாம வேலையை செய்யலாம் அப்படின்னு வேலைய ஆரம்பிச்சாங்க. தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு வந்தது பார்த்து, வாமா, வாங்க மாப்ள, வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. ஐயோ அண்ணன், இதுல என்னென்ன இருக்கு? நாங்க வந்த விஷயத்த சொல்லிடுறோம். அண்ணன், சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் முடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. அதுதான். தெரியுமா, இது எப்பவோ பேசின விஷயம் தானே. உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்றது ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். ஐயோ அண்ணன், நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணன். அதனாலதான் வரும்போதே முகூர்த்தத்தை குறிச்சிட்டு வந்துட்டேன். அடுத்த வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிம்மா, அப்படியே செஞ்சிடலாம். அவங்க நினைச்ச மாதிரியே பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. புது பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு காலடி எடுத்து வச்ச உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. லதா புருஷனோட காதுகிட்ட போய், ஏங்க, இந்த வீட்ல எல்லாரும் இருக்கிறதுனால எனக்கு சரியா உங்க கூட பேசக்கூட முடியல. ஒரு மாதிரியா இருக்குங்க. ஏன் அப்படி சொல்ற? நான் சின்ன வயசுல இருந்தே இதே வீட்ல தானே இருக்கேன். எனக்கு அப்படி ஒண்ணு தோணலையே. அது எப்படிங்க சொல்றீங்க? முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகல, ஆனா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பவும் அப்படியே இருக்க முடியுமா? எனக்கு கல்யாணம் ஆனதுனால இந்த வீட்டை விட்டு போக முடியாதுல்ல. சரி, அப்பா அன்னைக்கு இத பத்தி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரே முடிவெடுத்து இத பத்தி பேசுற வரைக்கும் நம்ம பேசுறது வேண்டாம் அப்படின்னு சொன்னா. இருந்தாலும் லதாவோட மனசு என்னன்னு எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. தேவையாவும் அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சொத்தை எப்படியாவது பிரிக்கணும், பசங்க கிட்ட பேசணும்னு முடிவெடுத்து, ஆனா இந்த தடவை மாதிரி இல்லாம வீட்டுக்குள்ள ஆகுற மாற்றங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு தேவண்ணா. அப்பா, நீங்க சொத்தை பிரிக்கதான் எங்களை கூப்பிட்டுருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தனியா பேசணும். ஏன்பா, இங்க யாருப்பா இருக்கா? உன் தம்பி இருக்கான், இதுல என்னப்பா இருக்கு? அதுக்குதான்ப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
உங்ககிட்ட தனியா பேசணும்னு அப்படின்னு சொன்ன உடனே அத புரிஞ்சுக்கிட்ட தேவண்ணா, சொல்லுப்பா, என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னியே, என்னப்பா? இங்க பாருங்கப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக நீங்க சொத்து பிரிக்கணும்னு யோசிக்கிறீங்க? சின்னவன் நம்ம வீட்டு வேலைக்கார பையன் தானே. இந்த விஷயத்த உனக்கு யாருடா சொன்னது? இத பத்தி ஊரு முழுக்க ஜனங்க பேசுறாங்க. இந்த சொத்தை வேலைக்காரனுக்கு கொடுக்க எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா சொல்லிருங்க. நான் என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு இப்பவே வீட்டை விட்டு வெளியே போறேன். பெரியவன் இப்படி பேசுறத பார்த்து எதுவுமே பேச முடியாம தேவண்ணா தலையை தொங்க போட்டுக்கிட்டு வெளியே வந்தாங்க. அப்பா, தலையை தொங்க போட்டுக்கிட்டு ஏன்பா வரீங்க? இதுல யோசிக்க என்ன இருக்கு? இந்த சொத்தெல்லாம் அண்ணனுக்கு தானே, அண்ணனுக்கே எழுதி வச்சிருங்க. நான் ஒரு வேலைக்காரன் பையன் தானப்பா. ஆனா எனக்கு எப்பவுமே வேலைக்கார பையன்னு தோணாதுப்பா. நான் உங்களை அப்பான்னு தான் நினைச்சிருக்கேன். அவருதான் என்னோட அண்ணன். அவரு நல்லா இருக்கணும்ப்பா. நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு அந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு குடிசை வீட கட்டுனா. சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு அவனுக்கு வந்த காசுல பொழைச்சுக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். ஆனா பெரியவன் வீட்டுல அவனோட மாமியார் மாமனார் எல்லாருமே அங்கே வந்து உக்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொத்தை அழிக்க பார்த்தாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்தது. சின்னவன் நிதானமா முன்னேற்றத்தை பார்த்தான். ஆனா பெரியவன் பொண்டாட்டியோட வீண் செலவுக்காக கடன் வாங்கி வாங்கி ஊரு முழுக்க கடனை அனுபவிச்சான். ஒரு நாள் சின்னவனை பார்க்க வந்தான். அண்ணன், ஊருக்குள்ள நீ கடன் வாங்குற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் ஊருக்குள்ள நீங்க கடன் வாங்காதீங்க. அண்ணி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட செலவுனால நீங்க ரொம்ப கடன் வாங்குறீங்கன்னு சொல்றாங்க. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை கொடுக்கறேன், கடன் அடிச்சிருங்க. டேய், முதல்ல ஒரு வீடை கட்டுடா, அதுக்கப்புறம் கடன் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அண்ணன் அப்படி பேசினதை வச்சுக்கிட்டு சின்னவன் ஏன் இப்படி அண்ணன் என்ன திட்டுறான்னு கவலைப்படாம அண்ணன் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சு அழகான வீட்டை கட்டுனான். இதெல்லாம் தெரிஞ்சு 3 பேரும் அவனை பார்க்க வந்தாங்க. ஏ சின்னவன, என்ன பத்தி உங்க அண்ணிய பத்தி யாராவது தப்பா பேசினா நீ வந்து என்கிட்ட பேசுற. அதே உன்னை பத்தி யாராவது தப்பா பேசினா நான் அவங்கள பத்தி கேட்காம இருப்பேனா? உன்னை பத்தி யாராவது தப்பா சொன்னா அதை பாத்துக்கிட்டு நான் மட்டும் எப்படிடா சும்மா இருப்பேன்? நீ என்னோட தம்பி அப்படின்னு ஊரு ஜனங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நீ என் தம்பின்னு எனக்கு தெரியும்டா. உன் மேல வச்சிருக்கிற அன்பு ஒரே வார்த்தையில போயிடும்னு எப்படிடா நினைச்சேன்? நீ என்னோட தம்பிடா. நான் சாகுற வரைக்கும் என் மனசை விட்டு போகாது. ஆமாப்பா, இந்த விஷயத்த பத்தி சொத்து பங்கு போடுறன்னைக்கே நாங்க பேசிட்டோம். நானும் உங்க அண்ணனும் சேர்ந்தெடுத்த முடிவுதான்ப்பா இது. சில விஷயத்த உன் காதுக்கு படுற மாதிரி நாங்க பேசினாலும் சில விஷயத்த உன் காதுக்கு படாத மாதிரி பேசணும். நாங்க அப்படி பேசினதுனாலதான் இன்னைக்கு நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க. நீ கண்டிப்பா முன்னேறி வருவேன்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒத்தையில இங்க தனியா இருந்துகிட்டு கஷ்டப்படுறத பார்த்து உன் அண்ணி எவ்வளவு நாள் கண்ணீர் விட்டுருக்கா தெரியுமா? ஆமாம் தம்பி, இப்ப உங்களுக்கு நாங்க பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாங்க. இப்போ கையோட எங்க கூட வாங்க, நம்ம ஒன்னா போய் இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு திரும்பி போனாங்க. தன்னோட 2 பசங்களும் மருமகளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறத பார்த்து தேவண்ணாவும் சந்தோஷப்பட்டாரு.